ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் டெக் இன்ஃபோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 14 கவர்மெண்ட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, ஒரு 50 கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஒரே தொலைபேசி எண் மூலம் அணுகக்கூடிய வகையில் சாட்பாட்டின் முதல் கட்டத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் 50 அத்தியாவசிய அரசு சேவைகளை எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் அணுக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணக்கூடிய அந்த சர்வீசஸ் எல்லாமே ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா நாம் சேட் பண்ணி நாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டு தான் இது. நம்ம ஒரு மெட்டா ஏஐட்ட பேசுகிற மாதிரி இதுவும் ஒரு ஏஐ பேஸ்டு சேட்பாட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக வந்துட்டு ஒரு 50 சர்வீசஸ், அதாவது 50 சேவைகளை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி 2 லாங்குவேஜ்லேயுமே நம்ம சேட் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன சர்வீசஸை அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இதில் அப்பெண்டிக்ஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் ஃபார் சேட்பாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலில் டிக்கெட் புக் பண்ணுறது, அவைலபிலிட்டி செக் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது பொருள் வழங்கல் துறை, அதாவது ரேஷன் கார்டுடைய சர்வீசஸ் இதில் பண்ணிக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ரிமூவ் பண்ணுறது, நம்பர் ஆட் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஆஃப் நியூ கார்டு, அதாவது புது கார்டு அப்ளை பண்ணுறது, குடும்ப தலைவரை சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவைலிங் ஆஃப் ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன், ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே வந்து இதில் பண்ணிக்க முடியும். அடுத்தது கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வர சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருப்பிடச் சான்று சொல்லியிருக்காங்க, சிறு குறு விவசாயிகளுக்கான சான்று சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்று, அதுக்கப்புறம் வருமான சான்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை இல்லா சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் நம்ம இதில் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமிஷனரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், நான் டேக்ஸ், வாட்டர் சார்ஜஸ் இதெல்லாம் நம்ம பே பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் எடுத்துக்க முடியும். அப்புறம் ட்ரேட் லைசன்ஸ், இப்போ ட்ரேட்மார்க் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சேம் லைக் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், நான் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், ட்ரேட் லைசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பஞ்சாயத்தில் அதே தான் ப்ராப்பர்ட்டி, ப்ரொஃபஷனல் அண்ட் நான் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், ஈஸி நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி, அதாவது வில்லங்க சான்றை வந்து நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதை வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட், அதாவது சிஎம் செல்லை வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பில்லை வாட்ஸ்அப்பில் பே பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி, அதாவது பஸ் டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணிக்க முடியும், அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ், இது வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஆப்ஷனையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க, போட் ஹவுஸ் புக்கிங். ஸோ இந்த 50 சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவே நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது ஆப்ஷன்ஸ் தான் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 50 சர்வீசஸ்க்கு முதல் ஸ்டெப்பாக நம்ம சென்னையில் வாட்ஸ்அப் சேட்பாட்னுடைய ஃபோன் நம்பர் நம்மளுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் நம்பரை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கே கீழேயும் இருக்குது, நீங்கள் பார்த்து அது மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த அப்ளிகேஷன், அதாவது அந்த சேட்பாட் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டுக்குள்ளே போனதும் இந்த ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வணக்கம்னு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் வணக்கம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைப்பிங் நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஸோ இங்கே தான் வந்துட்டு நமக்கு மற்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதான சேவைகள், அடுத்து அனைத்து சேவைகள், அப்புறம் ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரதான சேவைகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சேவைகளை பார்க்க கிளிக் செய்யவும், என்னென்ன சேவைன்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, சொத்து வரி, நாலாவதாக பிஜிஆர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, இப்போ பிறப்புச் சான்று அல்லது இறப்புச் சான்று இல்லை சொத்து வரி நம்ம கட்டணும் அப்படின்னா இதில் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி சென்று கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த மெசேஜுக்கு போகுது. சொத்து வரி நிலுவையில் உள்ள நிலையை காண்க, சொத்து வரி செலுத்துங்கள், ரசீதை பார்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அடுத்தது சொத்து வரி கால்குலேட்டர், அப்புறம் புதுப்பிக்கிறது. மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சொத்து வரி அப்படின்னு கொடுத்தோன்னே நம்மளுடைய ஃபோன் நம்பர் இங்கே கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய பேஜுக்கு போயிடும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு அனைத்து சேவைகள், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். சேவைகளை யாராவது கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வரி அண்ட் செலுத்தும் சேவைகள், அதே தான்
சொத்து வரி அதில் எப்படி தனியாக இருந்ததோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்பதிவு அல்லது உரிமை சேவைகள் அப்படின்னு சொல்லி அதாவது டிக்கெட் முன்பதிவு பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பொதுமக்கள் குறை தீர்க்கும் சேவைகள் அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பதிவிறக்கம் நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் சொன்னோம் இல்லைங்களா, நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மண்டலம், வார்டு அது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். அப்புறம் சேவைகளுக்கு அருகில், அதாவது உங்கள் பக்கத்தில் இப்போ இ-சேவை மையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இதுலேயே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.